எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூபா ரெட்டி அப்படின்னு ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் வந்து மர்டர் பண்ணப்பட்டு கடந்திருக்காங்க அவங்க வீட்டில், நலகோண்டா டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது ஹைதராபாத்தில் இது வந்து இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2 பேரும் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க. அதில் வந்து 2 பசங்களில் வந்து ஒரு பையன் அவங்க வீட்டிலேருந்து திருடுறத வந்து பார்த்து அவங்க பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த இன்சிடெண்ட் வந்து ஆகஸ்ட் 11 அன்னைக்கு நடந்திருக்கு. இவங்க வந்து அந்த டைமில் தனியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவங்கள வந்து 27 டைம்ஸ் வந்து குத்தியிருக்காங்க, அந்த பையன் வந்து குத்தியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்களுக்கு வந்து இந்த லீட் வந்து எப்படி கிடச்சிருக்கு போலீஸ்க்கு அப்படின்னா வந்து அவங்க இந்த ரூபா ரெட்டி வந்து அவங்க லாஸ்ட்டாக வந்து அவங்க ஆண்ட்டுக்கிட்ட பேசியிருக்காங்க கான்வர்சேஷன். அதை வச்சு தான் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஆண்ட்டுக்கிட்ட பேசும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாபு அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஷார்ட்லி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து அவங்க ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. பாபு அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இதை வந்து இண்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் ஏதாவது இருக்கா இந்த இன்சிடெண்ட்டில் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸ்கூலில் சேர்ந்தவங்களே யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து டீட்டெயில்டாக வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த ரூட்டீன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய ஸ்கூலு ஸ்டாஃபு, அப்புறம் வந்து அவங்க நெய்பர்ஹுட்டில் அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து அக்கம் பக்கம் எல்லாமே வந்து விசாரிச்சுருந்துருக்காங்க. அவங்களோட ஃபெமிலியராக இருக்கிறவங்க, அப்புறம் ஸ்கூலில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 பேர் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க வந்து லேவிஷாக வந்து பணத்தை எல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி கொடுக்குறது, அப்புறம் வந்து மற்றபடி இதர செலவுகள் அதெல்லாம் வந்து நிறைய வந்து பண்ணியிருந்திருக்காங்க இந்த மர்டருக்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருந்தனால அவங்கள வந்து கஸ்டடியில் எடுத்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த பசங்களை வெட்னஸ்டே அன்னைக்கு மார்னிங் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து இது வந்து நலகோண்டா சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸு பவார் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. போலீஸ் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அதான் 1.51 lakh கேஷும், அப்புறம் வந்து ஒரு ஐஃபோனும் அவங்ககிட்ட வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒன் ஆஃப் தி ஜுவனீல்கிட்ட வந்து ரெக்கவர் பண்ணப்பட்டிருக்கு. பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த பணம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்னால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கான். பட் அந்த கேஷில் வந்து ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனில் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, அதில் வந்து அந்த கேஷில் வந்து பிளட் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் வந்து தெரிய வந்திருக்கு. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த 2 பேருக்கும் வந்து லிக்கர் அந்த கன்சியூம் பண்ணுற அந்த ஹேபிட் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பசங்களில் ஒரு பையனுக்கு வந்து இந்த காரு, பைக் அதெல்லாம் வந்து ரைட் பண்ணுறது, அதுலேருந்து வந்து பணம் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹேபிட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து எஸ்பி சொல்லியிருக்காரு. அதாவது 15 டேஸ் அந்த மர்டருக்கு முன்னாடி அந்த ரூபா ரெட்டி அவங்களுடைய ஸ்க்ரூட்டனியில் வந்து 15 டேஸ் அந்த 2 பசங்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிரின்ஸ்பல் அண்ட் ஸ்டாஃப் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு பையன் ஐஃபோனு, அப்புறம் வந்து கேஷ் எல்லாம் கேரி பண்ணிட்டு வந்து அதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிரின்ஸ்பால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீப்ரிமேண்ட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க அந்த பையனை. அப்புறம் வந்து ஹாஸ்டல்லேருந்து மூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ரெகுலர் கிளாஸ்க்கு நீ வீட்டிலேருந்து வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த பையனுடைய கண்டக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்கூல்லேருந்து அந்த பையனோட வீட்டுக்கு. இன்சிடெண்ட் தான் வந்து ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ரூபா அவங்களுடைய வந்து இதை டார்கெட் பண்ணுறதுக்கு ஹவுஸை அப்படிங்கிறதையும் வந்து போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 11 வந்து அவன் வந்து ஒரு பிலீவ் பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை. அதாவது கேஷ் வந்து ஃபீஸு அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்ட நிறைய கேஷ் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க.
மர்டர் வந்து 5 டேஸ் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து க்ளோவ்ஸு, நைஃப் எல்லாம் வந்து முதலே வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த இன்சிடெண்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க போலீஸு. கேமராஸையும் வந்து அதை ஃபுட்டேஜ் எதுவும் டிடெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதையும் வந்து டேமேஜும் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 பசங்களில் வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா செவுரு ஏறி குதித்து வீட்டுக்குள்ளே போயிட்டான். இன்னொருத்தன் வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. உள்ளே போன அந்த பையன் வந்து கேஷை வந்து தேடிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவன் வந்து தேடிட்டு இருக்கும்போது வந்து அவங்க பிஸியாக யாருக்கிட்டேயோ வந்து அதை பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து அவன் இன்சைடில் உள்ளே இருக்கிறத வந்து பார்த்துருக்காங்க அந்த ரூபா ரெட்டி. இவன் வந்து அவனை எங்கேயாவது ரெக்கக்னைஸ் பண்ணி போலீஸ்கிட்ட சொல்லிடுவாங்களோ அவனுடைய திருட்டை பற்றி அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த நைஃபை வச்சு அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. பையன் தப்பிச்சு போகிறக்கு முன்னாடி 2.5 லேக் கேஷோடு வந்து தப்பிச்சு ஓடியிருக்கான். 27 தடவை அந்த அம்மாவை வந்து குத்திட்டும் போயிருக்கான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா மாட்டிப்பான், அப்புறம் வந்து ஜுவெனிலே அந்த இதுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அந்த இதில் வந்து மர்டர் பண்ணிட்டான் அப்படிங்கிறதும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மர்டர் பண்ண உடனே என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பையன் வந்து அவனை போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே ட்ரெயினில் போட்டான். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எதுவும் எவிடன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 பசங்களையும் ஜூனியர் ஹோமுக்கு வந்து அனுப்புறதுக்கான ப்ராசஸ் அண்டர் வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வேறு இடத்துல இருக்காங்க. இவங்க தனியாக வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் இருக்குது. 10th தான் படிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்யறதுக்கான தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியல. அது வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து பிரின்ஸிபல் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு பயமே இல்லை. அது டிசிப்ளின் அந்த இது இல்லாமல் இருந்தனால இப்படி பண்ணியிருக்காங்க அவங்க. இதுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தா தாங்க தெரியும். இந்த மாதிரி பண்ணதுனால அவங்களுடைய கரியரே வந்து இப்போது ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா வந்து 10th போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் வந்து சரியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். இறந்த அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்திச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.